1967க்கு பிறகு அரபுக்கும் இஸ்ராயலுக்கும் போர் நடந்த பிறகு திரும்பவும் ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா மஸ்ஜிதுல் அக்ஸாவை மூடி வச்சுருக்காங்க. அரபுங்களுக்கு தொழுகை நடக்கக்கூடிய இடமாக இல்லாமல் அந்த இடத்த ஒரு மயானம் மாதிரி அமைதியாக வச்சுருக்காங்க. அந்த வெஸ்ட் பேங்க்கில் இருக்கிற மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கிற இடத்துல தினமும் அங்கே தொழுகை ஏற்படுத்தும். அதுவும் இல்லாமல் ரம்ஜான் காலத்துலேயும் பக்ரீத் காலத்துலேயும் அங்கே 10,000த்துக்கும் மேற்பட்ட தொழுகை செய்யறதுக்கு வருவாங்க. ஈதுடைய தொழுகை சேர்ந்துட்டு போவாங்க. ஆனால் இந்த வாட்டி ரம்ஜான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த அரபுக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்க, இஸ்ராயல்காரங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா உள்ள பள்ளிவாசலுக்கு வர முடியாத அளவுக்கு தடை போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா அங்கே தொழுகை நடத்தக்கூடாதுன்னு அவங்க தடை பண்ணியிருக்காங்க. அதுக்கு காரணமாக இந்த இஸ்ராயலுடைய போர் வீரர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரானுடைய போர்னால் ஏற்படும் மிசைல்னால் பாதிப்பு ஏற்படுத்தும், அதனால் ப்ரொடெக்ஷன் பண்ண தான் உங்களை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் தொழுகை நடத்தலன்னு சொல்லி அந்த இடத்துல தொழுகையை நிப்பாட்டி வச்சுருக்காங்க மஸ்ஜிதுல் அக்ஸால. அது செக்யூரிட்டி ரீசனுக்காக எல்லா மதத்தினருக்கும் இங்கே தொழுகை நடத்துறதுக்கும் வழிபாடு நடத்துறதுக்கும் தடைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் காரணம் அங்கே இல்லை. அங்கே உள்ள பெரிய பிளான் ஒன்று நடத்தியிருக்காங்க மஸ்ஜிதுல் அக்ஸாக்குள்ள இஸ்ரேல்காரங்க. அந்த இஸ்ராயலுடைய பிளான் என்ன இருக்குன்னா, அந்த பள்ளிவாசலை எப்படியாவது ஷஹீத் பண்ணணும், அந்த பள்ளிவாசலை எப்படியாவது இடிச்சிடணும்னு அவங்க பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு உண்டான வேலை வாய்ப்பாடுகள் அங்கே செய்துட்ருக்காங்க. அந்த பள்ளிவாசலை எப்படியாவது பில்டிங்கில் எப்படியாவது உழ வச்சு வெடிச்சிட்டு 3ஆம் கோயிலை கட்டுறதுக்கான எல்லா பிளானும் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க இஸ்ராயல்காரங்க. இப்போ நீங்கள் அதை பார்க்கலாம். அதுக்குண்டான சுற்றுச்சூழல் மாறி இருக்குது. ஏன்னா அங்கே ஈரான் ஒரு மிசைல் போடும்போது அது கரெக்டாக இன்டர்செப்ட் பண்ணி இஸ்ரேல் தடுத்து அதனுடைய கழிவுப் பொருட்கள் கீழே பள்ளிவாசலுக்கு கீழே விழுந்த மாதிரி காட்டினாங்க. அந்த இன்டர்செப்ட் பண்ண மிசைல் மூலயமா விழுந்த அந்த சில பொருட்கள் பள்ளிவாசலுடைய கூரைகள்லையும் பள்ளிவாசலுடைய காம்பவுண்ட் சுவர்களையும் விழுந்தது காட்டினாங்க. இது எல்லா டிவிகளையும் இது காட்டினாங்க. இதில் சைனாவில் இருக்கிற ஒரு பெரிய ஆள் என்ன பார்க்குறாருன்னா, அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி அவர் சொல்கிறாரு. அந்த மஸ்ஜிதுல் அக்ஸால அவங்க பள்ளிவாசலுக்கு கீழே ஏகப்பட்ட சுரங்கங்களை தோண்டி அந்த There's rumors that for the past 2 years, the Israelis have been conducting these archaeological digs under the Al-Aqsa Mosque to basically destroy the foundations of the mosque so that they can conduct a controlled demolition of the mosque and blame it on a missile strike from the Iranians. And there's actually talk among the Israelis of using this plan to ignite a war between the Arabs and the Persians. So the Al-Aqsa Mosque needs to be destroyed for the third temple. They also talk about this war of Gog and Magog between Israel and the entire world. பள்ளிவாசலை ரொம்ப பலவீனமாக ஆக்கி வச்சுருக்காங்கன்னு. இதுக்கு என்ன பிளான்னா, ஈரானுக்கு எங்கே இருந்தோ மிசைல் அடிக்கிறது அது நேராக மஸ்ஜிதுல் அக்ஸால விழுந்துச்சுன்னு சொல்லி அந்த பள்ளிவாசலை கீழே இருந்து உடைக்கிறதுக்காக பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த விஷயம் செய்தோம்னா 3வது உலகப் போருக்கு உருவாயிரும். ஏன்னா யூதர்களுக்கும் கிறிஸ்டின்களுக்கும் ஆர்மகடன் என்ற ஒரு போர் மிகவும் முக்கியம் வாய்ந்தது. ஏன்னா இதிலிருந்து அவங்களுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரத்துக்கான அவங்க ஈசான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வரத்துக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காரணத்தில் இந்த பள்ளிவாசலை பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு எல்லாருக்கும் மனசில் பதிவு வைக்கிறாங்க. ஈரானுடைய வாரில் இந்த பள்ளிவாசல் கீழே விழும், அதுலேருந்து ஏதாவது மிசைல் விழுந்துறன மாதிரி ஒரு மனநிலையை கொண்டு வராங்க இஸ்ராயல். இவங்களுடைய பிளான் என்னன்னா, இந்த பள்ளிவாசலை பலவீனமாக்கி அதுவே கீழே விழுற மாதிரி காட்டி மக்கள் எல்லாம் இந்த மனநிலையை கொண்டு இந்த பள்ளிவாசலுக்கு அடுத்தது அவங்க 3ஆம் கோயில் கட்டி அந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்கான எல்லாம் பிளான் பண்ணுறாங்க இஸ்ராயல்காரங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது தான் எந்த அரபுக்கும் எந்த கவலையும் இல்லை. அவங்க இதை பற்றி பெருசாக கவனிக்கிறதும் இல்லை. அவங்களும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஈரானுக்கு எப்படியாவது நீங்கள் தாக்கணும், மஸ்ஜிதுல் அக்ஸாவை நீங்கள் காப்பாற்றணும் என்ற எண்ணமும் இந்த அரபுக்காரங்களுக்கு இல்லை. இப்போ நீங்கள் பாருங்கள், நம்ம முஸ்லீம் மக்களுக்கு முக்கியம் புனிதமான 3 இடம். இந்த 3 இடத்துல மக்கா, மதினா, அடுத்தது மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த இடத்தை அபகரிக்கிறதுக்கான அவங்க வேலை பண்ணிகிட்ருக்காங்க. இது அரபுக்காரங்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் எந்தவித கவலை இல்லாமல் இருக்கிறாங்க. இங்கே யாருக்கும் எந்த பலமும் இல்லை. இந்த இஸ்ராயல் மூலமாக எதிர்த்து அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாதுகாக்கிறதுக்கான எந்த பலம் எந்த முஸ்லீம் கண்ட்ரிகளுக்கும் இல்லை. அதை பற்றி எந்த கவலையும் இல்லை இந்த முஸ்லீம் நாடுகளுக்கும். எப்படி அந்த காலத்தில் மஸ்ஜிதுல் அக்ஸாவை சலாவுதீன் அய்யூபி மீட்டு கொடுத்தாரோ அந்த மாதிரி எந்த ஒரு லீடரும் எந்த ஒரு அரபு கண்ட்ரியில் இன்ன வரைக்கும் உருவாகல. மஸ்ஜிதுல் அக்ஸாவை நம்ம கையில் வரணும்னு அது இஸ்ராயல் பிடிங்கிட்டு இருக்காங்க. இந்த வெஸ்ட் பேங்கில் இருக்கிற ஒரு முஸ்லீம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க இந்த தைரியமாக உள்ளே பூந்து இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருக்கிற எவ்வளோ அமைதியாக மயானமாக இருக்கிற இடத்த அவங்க காட்டுறாங்க. அவருடைய இந்த இடத்த பார்த்தாவே நமக்கு கண்ணுலேருந்து தண்ணி வர நிலைமையில் المسجد الأقصى اليوم خالي تماما من المصلين والداعين. அந்த இடம் எப்போவுமே புனித ஸ்தலம். அந்த இடம் எப்போவுமே இபாதத் நடக்கக்கூடிய இடம். இன்றைக்கி பாருங்கள், அந்த இடத்த பூட்டு போட்டு மூடி வச்சுருக்காங்க. எந்த மக்களையும் உள்ளே வர முடியாத அளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம்னா, துருக்கியில் இருக்கிறவங்க லேடிஸ் ஒரு பள்ளிவாசலில் அவங்களுடைய வலிமையை காட்டியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இஸ்தான்புல்ல இருக்கிற ஒரு பெரிய பள்ளிவாசலில் கீழே ஆண்களுக்கு இடமும் மேலே பெண்களுக்குள்ளான இடமும் இருக்குது. அந்த பெண்களுக்குள்ளான இடத்துல பெண்கள் தன்னுடைய சவுப்பு துப்பட்டாவை அவங்க போட்டுக்கிற ஹிஜாபை கைட்டி அவங்க ஆண்களுடைய மூஞ்சில் போட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு கோழை ஆகிட்டீங்களா, நீங்கள் பயந்துருந்தீங்கன்னா இந்த ஹிஜாபை போட்டு இங்கேயே உட்காருங்க. அதற்காக நாங்கள் போய் போராடி அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை மீட்டோம். அந்த இடத்துல எந்தவித ரம்ஜான் தொழுகையோ எந்தவித தொழுகை இல்லாமல் பள்ளிவாசல் அடப்பட்டு இருக்க, உங்களுக்கு எந்தவித கவலை
கவலை இல்லையான்னு சொல்லி அந்த அங்கே இருக்கிற பெண்கள் தன்னுடைய ஹிஜாபை கைட்டிய ஆண்களுடைய முகத்தில் வீசி எறிஞ்சாங்க. நீங்கள்லாம் எந்த மாதிரி ஆண்கள், பள்ளிவாசலை மூடி வச்சுருக்காங்க மஸ்ஜிதுல் அக்ஸாவை, நீங்கள் கோழைத்தனமாக இங்கே உட்காந்துட்ருக்கீங்கன்னு சொல்லி துருக்கியில் இருக்கிற பெண்கள் ஆண்களை அவமானப்படுத்தினாங்க. நீங்கள் சண்டை போடலன்னா இந்த வேலையை நாங்கள் பெண்களாக செய்வோம், நாங்கள் தான் போய் இந்த சண்டை போடணுமா, அந்த சுச்சுவேஷனுக்கு நீங்கள் பெண்கள் கோழையாக இருக்கிறீங்களான்னு சொல்லி அந்த பெண்கள் மூஞ்சில் எரிஞ்சு பேசுனாங்க. இல்லைனா நீங்கள் வீட்டில் உட்காந்துருக்குங்க பெண்கள் போல். நீங்கள் இது நமக்கு பெரிய மெசேஜ் அந்த பெண்கள் சொல்கிறாங்க. இந்த மாதிரி கோழைத்தனத்தை நம்ம கண்ணு முன்னாடி காட்டுறாங்க. இந்த மாதிரி செய்கிறத நம்ம என்ன நினைவு மூட்டுதுன்னா 1620 போர் யர்மூக் நடக்கும்போது அந்த மாதிரி அங்கே பெண்கள் எல்லாம் இருந்தாங்க. அந்த போர் நடக்கும்போது ஆண்கள் ஒரு பக்கமாகவும் பெண்கள் ஒரு பக்கமாகவும் இருந்தாங்க. அப்போ அந்த போர் நடக்கும்போது அந்த சஹாபாக்கள் முன்னாடி அவங்களுடைய மனைவி குழந்தைங்க வந்திருந்தாங்க. அந்த போரில் ரோமர்கள் 2.5 லட்சம் பேரும், இந்த அரபுகள் 25,000 பேர் இருந்தாங்க. அதில் காலித் பின் வலிதும் இன்னும் அந்த ஏகப்பட்ட சஹாபாக்கள் அந்த போரில் இருந்தாங்க. அந்த போருடைய படையை பார்த்துட்டு ஆண்கள் திரும்பி வரும்போது சஹாபாக்களுடைய மனைவிகளும் பிள்ளைகளும், நீங்கள் இந்த மாதிரி கோழையாக வரீங்களே, உங்களுக்கு வெக்கம் இல்லையான்னு சொல்லி விரட்டினாங்க. அந்த நேரத்தில் அந்த போரை நினைவு மூட்டுற மாதிரி இந்த ஈரானுடைய பெண்கள் செய்து காட்டியிருக்காங்க. அந்த நேரத்தில் போர் செய்யும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க மனைவி பிள்ளைகளோட கூட்டு வருவாங்க. ஏன்னா போர் செய்யும்போது ஆண்கள் பயந்து ஓடும்போது அவங்க மனைவி பிள்ளைங்க அங்கே தான் இருக்காங்கன்னா அவங்க எப்படி திரும்பி ஓடுவாங்க. அந்த மாதிரி போர் தந்திரங்களை செய்திருந்தாங்க. காலித் பின் வலித் காலத்தில் இந்த மாதிரி போர் செய்யும்போது மக்கள் பயப்படாமல் அந்த ரூமர்களுடைய போர் 2 லட்சம் போர் வீரர்கள் 25,000 போர் வீரர்கள் எதிர்த்து போரிட்டு அன்னைக்கு ஜெயிச்சாங்க. இது நமக்கு நல்ல மெசேஜாக அன்றைக்கி காட்டிட்டு போனாங்க அரபுக்காரங்க. அந்த போரில் ஓடும்போது மக்களுக்கு சொல்லுவாங்க, எங்களை விட்டு போகிறீங்க, நாங்கள் இங்கே போரில் நிற்கிறோம், நீங்கள் விட்டு போகிறீங்களான்னு அவங்க அன்றைக்கி அவமானப்படுத்தினாங்க. பெண்கள் தைரியத்தை மூட்டினாங்க, ஆண்களை முன்ன போங்கன்னு சொன்ன மாதிரி. அந்த போரில் ஹிந்தா, இந்த அபு சுஃபியானுடைய மனைவி ஹிந்தா, ஏகப்பட்ட பேருங்கள் அதில் இருந்தாங்க. காலித் பின் வலித் உடைய மனைவியும் அந்த போரில் இருந்தாங்க. அவங்கெல்லாம் திரும்பி ஓடி வந்த வீரர்களை கல் எறிஞ்சு அறிஞ்சாங்க. பின்ன திரும்பி போங்க, போரிடுங்க, போய் பயப்படாமல் புறமுது காட்டாமல் போரிடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் அல்லாவுக்காக ஷஹீதாவுங்க, நீங்கள் திரும்பி வந்து கோழையாக மவுத்தாகிறது ரொம்ப அவமானமாக மரணமாகும், அல்லாஹ் கிட்ட அவமான மரணமாகும், நீங்கள் போய் ஷஹீதாவுங்கன்னு பெண்கள் ஆண்களை முன்பக்கத்தில் விரட்டி இருந்தாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் போர் இல்லைன்னா நாங்கள் கத்தி எடுத்துகிட்டு கொண்டு போய் அந்த ஆண்களை போய் வெட்ட போவோம் அப்படின்னு அவங்க அந்த வீர வசனம் பேசினாங்க அன்று இருந்த பெண்கள். அதில் காலித் பின் வலிதுடைய மனைவி நிறைய போரிட்டாங்க. இந்த வார்த்தை இந்த ஆண்களுக்கு மனசில் பட்டு அவங்க என்ன பண்ணாங்க, திரும்ப போய் அந்த வெற்றிகரமாக அந்த ரோமரை எதிர்த்து பலமாக போரிட்டாங்க. அந்த வீரத்தில் அவங்க போர் பண்ணதில் பல லட்சக்கணக்கான எதிர்த்து வந்த ரோமர்களை எதிர்த்து இந்த 25,000 படை வீரர்கள் எதிர்த்து பல லட்சக்கணக்கான ஆட்களை கீழே விழ வச்சாங்க. அதில் ரோமர் ஜென்ரல் ஹாமான் என்னன்னா, இவங்களுக்கு என்ன மண்ணிலேருந்து இவங்க உருவாகியிருக்காங்க, எந்தவித ஒரு பயம் இல்லாமல் எங்கள் மேலே எகிரி விழுந்து தாக்குதல் பண்ணுறாங்களேன்னு ஆச்சரியப்பட்டாங்க. அவரை காலித் பின் வலிது ஒரே கத்தியால் குத்தி கொன்னுட்டார். இந்த மாதிரி அன்றைக்கு இருந்த ஷாம் நகரத்தை காலித் பின் வலிது பிடிச்சாங்க. இந்த மாதிரி அந்த ஊரில் இருக்கிற அந்த பைசாந்தியம் ஆட்சியை எதிர்த்து காலித் பின் வலிது நம்மளுடைய இஸ்லாமுடைய ஆட்சியை நிலைநிறுத்தினாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி துருக்கியில் இருக்கிற பெண்கள் அந்த போரை நினைவு மூட்டுற மாதிரி இன்றைக்கி ஆண்கள் நீங்கள் கோழைகள் ஆகிட்டீங்க, எங்களுடைய ஹிஜாபை போட்டுங்கன்னு சொல்லி மூஞ்சில் தூக்கி எரிஞ்சாங்க ஆண்கள் மூஞ்சில். அப்படி இருந்தும் தொழ முடியாத இடத்துல இருந்தும் அங்கே இருக்கிற வெஸ்ட் பேங்கில் இருந்த முஸ்லீம்கள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த மெயினான இடத்துல அந்த பள்ளிவாசல் ரோட்டில் தொழுகை நடத்தினாங்க. அப்போ இஸ்ராயலுடைய போலீஸ்கள் அவங்க மீது கண்ணீர் புகையும் தேவையில்லாத ரப்பர் குண்டு தாக்குதலும் அவங்க பண்ணாங்க. ஏகப்பட்ட பேரை கலைச்சாங்க. அதனால் ஏகப்பட்ட பேருக்கு தடி அடி நடத்தினாங்க. சில பேர் தொழுதுட்டு பின்னாடி ஓட வச்சாங்க. அதில் ஏகப்பட்ட பேர் அடிக்க வச்சாங்க. அப்போவும் அவங்க அல்லாஹ் அக்பர் சொல்லிக்கிட்டே ஓடிக்கிட்டே இருந்தாங்க. அங்கே இருக்கிற வெஸ்ட் பேங்கில் இருக்கிற பாலஸ்தீனியர்கள் இருக்கிற இஸ்ராயலுடைய போலீஸ் இவங்களை வேகமாக அவங்கள கலைச்சிட்டாங்க. அந்த இடத்துல தொழுகை நடத்த முடியாத இடம் மாதிரி மாற்றிட்டாங்க. இருக்கிற மக்கள் எல்லாம் திருத்தினாங்க. அந்த திருத்தும் போது அவங்க எல்லாருமே ஒரு தெருவு பக்கமாக ஓடினாங்க. அந்த தெருவு பக்கம் எதுன்னா சுல்தான் சலாவுதீன் அய்யூபியோடைய தெருன்னு சொல்லுவாங்க. இந்த சுல்தான் சலாவுதீன் அய்யூபி அந்த தெரு வழியாக தான் ஜெருசலத்தையும் காசாவையும் பாலஸ்தீனையும் அன்றைக்கி மீட்டு கொடுத்தாங்க. மஸ்ஜிதுல் அக்ஸாவை அன்றைக்கி மீட்டு கொடுத்த தெரு தான் அது சுல்தான் சுலைமானி ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க. இந்த சலாவுதீன் அய்யூப் தான் இந்த ஜெருசலத்தை மீட்டு கொடுத்தாங்க. அன்றைக்கி சலபிங்க ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. சிலுவை போர்களை எதிர்த்து அன்றைக்கி மஸ்ஜிதுல் அக்ஸாவை மீட்டு கொடுத்தது சலாவுதீன் அய்யூபி. இதேமாரி தான் முஸ்லீம்களும் எப்படி இருந்தாங்கன்னா, சலாவுதீன் அய்யூப் காலத்தில் ஒவ்வொரு துண்டாக இருந்தாங்க. முஸ்லீம்கள் ஒவ்வொரு குரூப்பாக அரைனியாக பிரிஞ்சிருந்தாங்க. இதில் ஏகப்பட்ட உடஞ்சிருந்துச்சு. அந்த சலாவுதீன் அய்யூபி இந்த முஸ்லீம்களை ஒன்றுபடுத்தி அவங்க ஒரு 40,000 படை வீரர்களை கொண்டு போய் அந்த இருக்கிற மஸ்ஜிதுல் அக்ஸாவை மீட்டெடுத்தாங்க. இன்றைக்கும் அதே மாதிரி தான் முஸ்லீம்கள் துண்டாக பிளவுபட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்தில் இருந்த சிலுவை போர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இது மத போர்னா மாதிரி மாற்றினாங்க. அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப்பு, இந்த பெஞ்சமின் நெத்தன்யாவு, இந்த மாதிரி யூதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இது ஒரு மத போர்னா மாதிரி இப்போ மாற்றிக்கிட்டு இருக்காங்க. பெரிய லெவலில் முஸ்லீம்களுக்கும்
ஆப்போசிட்டில் இருக்கிற மதத்துக்கும் பெரிய சண்டை வர மாதிரி இந்த போரை மாற்றுறாங்க. இதே மாதிரி தான் குருசேடுன்னு சொல்லி 900 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவை போருங்கள் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கும் அதே குருசேடுன்ற போரை உருவாக்குறாங்க முஸ்லீம்க்கு எதிராக. இந்த பைத்துல் முகத்தஸ், இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை பிடிக்கிறதுக்கு இடம் எவ்வளோ முஸ்லீம்களுக்கு புனிதமான இடம் இருக்கோ அதே மாதிரி கிறிஸ்டின்களுக்கும் யூதர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு புனிதமான இடம்னு சொல்லி காட்டி இந்த போரை 2 வகையாக பிரித்து பெரிய அளவுக்கு போரை மூட்டுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. யூதர்களும் கிறிஸ்டின்களும் இப்போ சேர்ந்துட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற மாதிரியும் சலாவுதீன் ஐயூபி காலத்திலையும் முஸ்லீம்கள் வந்து 2 குரூப்பாக இருந்தாங்க. ஒன்று ஃபாத்திமா குரூப், ஒன்று இந்த மாதிரி ஒவ்வொரு குரூப்பும் முஸ்லீம்களுக்குள்ளே சண்டை போட்டுருந்தாங்க. 1170 இந்த மாதிரி இந்த குருசேட் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, சிலுவை போருங்கள் ஒவ்வொரு இடத்தையும் முஸ்லீம்களை ஆக்கிரமிப்பை பண்ணி பிடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, சலாவுதீன் ஐயூபி நேராக அந்த சிலுவை போரை மஸ்ஜிதுல் அக்ஸா பாலஸ்தீனை போய் எதிர்க்காமல் முதல்ல எகிப்தை பிடிச்சாங்க. அப்புறமா ஒவ்வொரு முஸ்லீம் நாடுகளை எதிர்த்து அந்த தன்னுடைய படைகளை ஸ்ட்ராங்காக்கி நிறுவனாங்க. அதுக்கப்புறமா சிரியாவை வந்து சலாவுதீன் ஐயூபி பிடிச்சாங்க. அந்த இடத்த பிடிச்சி முஸ்லீம்களை ஒரு ஸ்ட்ராங்கான நிலைக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறமா காசா பாலஸ்தீனு அந்த இடத்த வந்து பிடிக்க வந்தாங்க சலாவுதீன் ஐயூபி. அந்த நேரத்தில் சலாவுதீன் ஐயூபி என்ன பண்ணாங்கன்னா, துருக்கு குர்து இருக்கிற எல்லா முஸ்லீம் மக்களையும் ஒன்று சேர்ந்து அந்த ஜெருசலத்தை பிடிக்கிறதுக்காக எல்லாம் பிளான் பண்ணி வீரமான பயங்கரமான ஒரு போர் பண்ணாங்க. அந்த மாதிரி வெற்றி அடைஞ்சாங்க சலாவுதீன் ஐயூபி. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஷியா சுன்னின்னு சொல்லி இன்றைக்கும் இந்த முஸ்லீம்கள் பலவிதமாக பல பிரிவினையில் இருந்திருக்காங்க. அதே டாக்டிக்ஸை தான் இன்றைக்கும் இந்த யூதர்களும் இந்த கிறிஸ்தவர்களும் எடுக்கிறாங்க. முஸ்லீம்களை ஷியா சுன்னின்னு இந்த கான்ஃப்ளிக்டில் பிரித்து காட்டுறாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, அமெரிக்கா இந்த குர்துக்காரங்களுக்கு வந்து ஆயுதங்களை கொடுத்து ஈரானுக்குள்ளே நுழைஞ்சு ஈரானை சின்ன பின்னமாக்கிறதுக்கான அமெரிக்கா பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா முஸ்லீம் மக்களுடைய பலவீனத்தை அவங்க நல்லா அறிகிறாங்க அமெரிக்காக்காரங்க. இந்த பலவீனத்தை ஷியா சுன்னி கான்ஃப்ளிக்டில் பிரித்து உள்ள பல பிரிவினர்களை பிரித்து சண்டை போகிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க அமெரிக்காவும் யூதர்களும். இன்றைக்கி இந்த இவர்களை எதிர்த்து முஸ்லீம்கள் சண்டை போகிறதுக்கு முன்னாடி எல்லா முஸ்லீம் கண்ட்ரிகளும் ஒன்றா சேரத்துக்கான முக்கியமான பிளான் இப்போ முதல்ல சேரணும். ஏன்னா இன்றைக்கி ஒவ்வொரு நாடும் தனித்தனியாக தன்னுடைய பார்டர் வச்சு பிரிஞ்சிருக்காங்க. அவங்க எல்லாம் ஒன்றா சேரணும். எப்படின்னா, இந்த குஃபாருங்க எப்படி ஒன்றா சேர்ந்துட்டு எப்படி முஸ்லீம்களை எதிர்த்துறதுக்காக பிரிட்டிஷும் இருந்தாலும் சரி, நீங்கள் அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, யூரோப் கண்ட்ரிகளாக இருந்தாலும் சரி, எப்படி ஒன்றா சேர்றாங்களோ அதே மாதிரி முஸ்லீம்களும் இவங்களை எதிர்த்துக்காக ஒன்றா சேரணும். இன்றைக்கி பாருங்கள், அமெரிக்காவும் இஸ்ராயலும் என்ன பண்ணுறாங்க, தஜ்ஜால் வரத்துக்கான அனைத்து சுச்சுவேஷன்களும் ஏற்படுத்துகிறாங்க. இன்றைக்கி நம்ம முஸ்லீம்களும் அந்த மாதிரி இவங்களை எதிர்த்து போடுறதுக்கான எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்த பைத்துல் முகத்தஸையும் இந்த தஜ்ஜாலை எதிர்த்து போடுறதுக்கான தயார் செய்ய வேண்டும். ஏன்னா இமாம் மஹதி வரத்துக்கூடியான நேரம் வந்துருச்சு. எப்படி அந்த காலத்தில் சலாவுதீன் ஐயூபி வந்து ஒரு யுனைட் பண்ணி வந்து அந்த இடத்த மீட்டு கொடுத்தாங்களோ, இப்போ அதே மாதிரி இமாம் மஹதி வரப்போகிறாங்க. அதில் முஸ்லீம்கள் எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து இமாம் மஹதிக்கு ஒரு நல்ல படை வீரர்களாக மாறணும். இமாம் மஹதி எப்போ வருவாங்கன்னா, இந்த முஸ்லீம்கள் ஒற்றுமையாக இருந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஒற்றுமையாக இருந்து பலமாக இருந்து இமாம் மஹதி வரும்போது அவருக்கு ஒரு நல்ல பலமாக ஆக்கிறதுக்கு யார் மாறுவாங்களோ அப்போ தான் இமாம் மஹதியே நமக்கு வெளிப்படுவாங்க. ஏன்னா முஸ்லீம்கள் ஒற்றுமையானதான் இமாம் மஹதி வரக்கூடிய நேரத்தில் ஒன்றா சேர்ந்து இமாம் மஹதிக்கு துணை புரிய முடியும் போர் செய்கிறதுக்கு. எப்படி சொல்கிறாங்கன்னா, இமாம் மஹதி வரும்போது என்ன ஆகும்னா, இந்த உம்மத்து ஒவ்வொரு பிரிவினராக இருந்தவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து இமாம் மஹதி வரதுக்கான வெயிட் பண்ணுவாங்க. அந்த சுச்சுவேஷன் இப்போ மாறி இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு நாடும் பலமாக தாக்கப்படுது, அமெரிக்காவும் யூதர்களாலையும். இப்போ அந்தந்த ஒரு நாடும் என்ன யோசிக்கிறாங்க, நாங்கள் ஒற்றுமையாக இருக்கணும், ஒரு நல்ல படையாக மாறணும்னு அவங்க யோசிக்கிறாங்க. அந்த நேரம் இமாம் மஹதி வரக்கூடிய நேரம் இன்றைக்கி அது நல்ல மேட்ச் ஆகுது. அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஈரான் வந்து எப்படி காட்டியிருக்காங்கன்னா, இந்த யூதர்களையும் அமெரிக்காவும் பெரிய விஷயம் கிடையாது, பெரிய போர் வல்லரசு கிடையாது, நம்ம எதிர்க்க முடியும், நம்மளால் முடியும்னு ஈரான் இன்றைக்கி காட்டிகிட்டு இருக்காங்க. இந்த யஹூதி குஃபார்கள் எப்படி வந்து இஸ்ரான் மேலே தாக்குறாங்களோ அதை மேலே பலமாக தாக்கி ஈரான் தன்னுடைய பலம் உள்ளதுன்னு காட்டிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி ஈரான். இதனால் ஈரானுடைய தாக்குதலில் என்ன ஆயிடுச்சுன்னா, அமெரிக்காவும் இஸ்ரேலும் இன்றைக்கி என்ன மாதிரி ஆயிடுச்சுன்னா, எக்கனாமிக்கல் லெவல்லையும் வீக் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு உலக நாடுக்கு முன்னாடி அவங்களுக்கு அவமானம் ஆயிடுச்சு. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு பெரிய பவர் இல்லாத மாதிரி ஆக்கி காட்டிட்டாங்க ஈரான்காரங்க. இன்றைக்கி அமெரிக்காவோட எபிக் ஃபியூரின்ற ஒரு விஷயம் இப்போ என்னாச்சு, எபிக் மிஸ்டேக்ன மாதிரி மாறி போச்சு அவங்களுடைய போர் தந்திரம். ஈரான் இன்றைக்கி என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட மிசைலும் அவங்களுடைய ட்ரோனையும் உலகத்திலேயே ஒரு பெரிய விஷயம் மாதிரி காட்டிட்டாங்க. அவங்களுடைய மிசைலும் ஈரானுடைய ஒவ்வொரு விஷயங்களும் இன்றைக்கி அற்புதம் பண்ண மாதிரி காட்டியிருக்காங்க. அவங்களுடைய ஒரு மிசைல் 4000 கிலோமீட்டர் பாயிற அளவுக்கு இன்றைக்கி காட்டியிருக்கிறாங்க அவங்களுடைய மிசைலுடைய பவரை. ஈரான் எவ்வளவு பலமான நாடுன மாதிரி அவங்க இன்றைக்கி எல்லாரையும் காட்ட வச்சுட்டாங்க. எல்லா உலகமே இன்றைக்கி மிரண்டு பார்க்குது ஈரான் இந்த மாதிரி பலமுள்ள நாடான்னு. அதே மாதிரி அமெரிக்காவோட F-35 ஃப்ளைட்டையும் ஈரான்காரங்க தாக்கிட்டாங்க. ஏன்னா அந்த ஃப்ளைட்டை தாக்கவே முடியாது. அந்த ஃப்ளைட்டை ஈரான்காரங்க தாக்கி தன்னுடைய சாதனையை காட்டியிருக்காங்க. இதனால் அமெரிக்கா பயங்கர அவமானம் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போவும் அது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஃப்ளைட் வந்து கோளாறு காலமாக கீழே வந்துச்சு. ஆனால் ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தான் அந்த ஃப்ளைட்டை தாக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஃப்ளைட் பண்ணதுக்கு அமெரிக்கா தன்னுடைய தட்டி காட்டினாங்க. இந்த மாதிரி ஃப்ளைட்டு இது வந்து யார் முன்னாடி கண்ணு முன்னாடி வராது, ரேடார் முன்னாடி மாட்டாது. இந்த ஃப்ளைட்டை ஏகப்பட்ட விற்பனை செய்கிறதுக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. அதை வந்து ஈரான் ஒன்றும் இல்லாத மாதிரி அந்த ஃப்ளைட்டு இதெல்லாம் நார்மல் ஃப்ளைட்டுனா மாதிரி அதை அவமானப்படுத்தி அதை உடச்சி காட்டியிருக்காங்க. ஈரான் அன்றைக்கே சொல்லியிருந்தாங்க, நீங்கள் அமெரிக்கா எங்களை சர்வசாதாரணமாக எடை போடுறீங்க, நான் வந்து வெனிசுலா மாதிரி கிடையாது, நாங்கள் வந்து சிரியா மாதிரி கிடையாது, நாங்கள் ஈராக் மாதிரி கிடையாது, எங்களுக்கு நீங்கள் தாக்குனீங்கன்னா நாங்கள் பலவான்களாக நாங்கள் தாக்குவோம், உங்களை
வேறு லெவலில் உங்களுக்கு பிரச்சனை பண்ணுவான்னு சொல்லி ஈரான் அன்றைக்கே தன்னுடைய மார்த்தட்டி காட்டினாங்க. அதை நிரூபிச்சும் காட்டியிருக்காங்க இன்றைக்கி ஈரான். இன்றைக்கி இதை பார்த்து நம்ம முஸ்லீம் கண்ட்ரிகள் எல்லாம் இப்போ என்ன ஆகணும், ஈரான் மாதிரி நம்மளும் ஈரான் நாடுடன் ஒன்று சேர்ந்து நிற்கணும். ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய முஸ்லீம் கண்ட்ரிகள்லாம் அமெரிக்கா இஸ்ரேலுன்னு பயந்து நிற்கிறாங்க. இந்த மாதிரி ஒற்றுமையாக இருக்கிறது நம்ம இஸ்லாம்லேயும் வெற்றி பெறிஞ்ச மாதிரி இருக்கும், அல்லாஹ்கிட்டையும் ஜெயிச்ச மாதிரி இருக்கும், இமாம் மஹதி வரும்போது அவங்களுக்கு துணை புரிஞ்ச மாதிரி இருக்கும். ஏன் இந்த கோழைகளாக மாற்றி இந்த காஃபிர்களாக நாமளும் மாறணும், இஸ்லாமுக்காக ஒன்றா இருக்கணும் இல்லையா? ஹதீஸ் கிரந்தங்களில் இந்த மாதிரி வருது, இமாம் மஹதி வரும்போது 3 படை வீரர்கள் இருப்பாங்க, 3 படை வீரர்கள் தனி ரகமாக இருப்பாங்க. அதில் வந்து ஒரு படை வீரர்கள் வந்து என்ன சொல்லிடுவாங்கன்னா இமாம் மஹதியை வெறுத்துருவாங்க, ஒரு படை வீரர்கள் இமாம் மஹதியோட ஒன்றா சேர்ந்து போரிடுவாங்க, அதில் எல்லாரும் இறந்து போவாங்க, ஷஹீதாவாங்க. ஒரு படை வீரர்கள் இமாம் மஹதி கூட இருப்பாங்க. இந்த 3வது படை வீரர்கள் யாருன்னா இமாம் மஹதி கூட இருப்பாங்க. அந்த படை வீரர்கள் உலகத்திலேயே நல்ல முஸ்லீமான நல்ல படை வீரர்களாக இருப்பாங்க அன்னைக்கு. அதை தான் இன்னைக்கு ஈரான் காட்டியிருக்காங்க. ஏன்னா ஹதீஸ் கிரந்தங்கள் என்ன வருதுன்னா குரசான் பகுதியில் இருக்கிற வரப்போறக்கூடியவங்க தான் இமாம் மஹதி கூட நிற்பாங்கன்னு. அதை வந்து ஈரான் குரசான் பகுதியான ஈரான் இன்னைக்கு காட்டியிருக்காங்க. நாங்கள் பலமாக தைரியமாக நிற்போம், அமெரிக்கா இஸ்ராயல்னு யாரையும் நாங்கள் பயப்பட மாட்டோம்னு சொல்லி அந்த படை வீரர்கள் இன்னைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இமாம் மஹதி வரத்துக்கு. இந்த மாதிரி இப்போ இந்த குரசான்ன்றது எந்த இடம்னா அது வந்து அரபு கிடையாது, அது வந்து குரசான் பகுதி. அதனால் இந்த முஸ்லீம்கள் பயப்படாமல் இந்த இருக்கிறத ஈரான்காரங்க வந்து இந்த இமாம் மஹதியோட படையாக இவங்க மாற போகிறாங்க, குரசான் பகுதியில் இருக்கிறவங்க. இந்த மாதிரி முஸ்லீம்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து இமாம் மஹதியோட ஒரு நல்ல படையாக சேர்ந்து அல்லாஹ்வுடைய கிருபையில் நம்ம ஒன்றா சேர்ந்து அல்லாஹ் கிட்ட இந்த மாதிரி ஒரு நல்ல அடியார்களாக மாறுவோன்னு துவா கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.